தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு காலையில் சென்னை வந்து சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி புறப்படுகிறார். பாண்டிச்சேரியில் இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இந்த பிரச்சாரம் முடித்து அவர் அடுத்து பிரச்சாரத்தை தமிழகத்திற்கு விரைவில் வருவார். முதலமைச்சர் அங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு, ஒரே மேடையில் பங்கேற்காததுக்கான காரணம் என்ன சார்? இன்னைக்கு அங்கே அவர் ஈவினிங் பிரச்சாரம் பண்ணுறாரு, ராகுல் காந்தி இப்போ 1 மணிக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, ஒரே மேடையில் விரைவில் தமிழகத்தில் மாண்புமிகு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்வார்கள் என்பதை அன்போடு தெரிவிக்க விரும்புகிறோம். இல்லை, இப்போ மத்திய அரசு வந்து அமித்ஷாவும் மோடியும் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு முறை கூட ராகுல் காந்திக்கான காரணம் என்ன சார்? பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுவதால் தலைவர் ராகுல் காந்தி அந்த சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு வருகிறார். அந்த சுற்றுப்பயணம் 9ஆம் தேதி தேர்தல் முடிந்துவிடும். 9ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்திற்கு வருவார். தமிழ்நாட்டில் அந்த வேட்பாளர் பட்டியல், வேட்பாளர் தேர்வுலாம் இதெல்லாம் தவறான செய்திகள். அகில இந்திய காங்கிரஸ் அறிவிக்கிற வேட்பாளர் அத்தனை பேரும் காங்கிரஸ் வேட்பாளர்கள், அவ்வளவுதான். இல்லை, ஏற்கனவே 28 தொகுதியில் 6 தொகுதி தனி தொகுதி இருக்குது. ஆனால் இன்னொரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு ஒரு பொது தொகுதியில் வந்து நிறுத்திருக்காங்க. என்ன வியூகம் சார்? காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை அறிவித்து விட்டது. வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். தமிழகத்தில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்களுடைய இந்தியா கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும். மகத்தான வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் மீண்டும் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வருவார்கள் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். காங்கிரஸ் கட்சி அறிவித்த வேட்பாளர்கள் போட்டியில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே வெற்றி பெறுவார்கள். நன்றி. காட்டுமன்னார் கோயிலில் காங்கிரஸ் சேர்ந்த நிர்வாகி வேட்பாளர் திரு திருமாவளவன் அறிவிச்சிருக்காரு. அங்கே விசிகேல வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க. விசிகே தலைவர் நண்பர் திருமாவளவர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் எனது மகிழ்ச்சிகரமான நன்றியை தெரிவிக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தலைவர் இளையபெருமாள் அவர்கள் ஒரு கட்சிக்கு சார்ந்தவர் அல்ல, காங்கிரஸ் தலைவராக இருந்தார், காங்கிரஸாக பாடுபட்டார். அதே நேரத்தில் அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்தது மிகுந்த வரவேற்பக்கூடிய ஒன்று. நண்பர் திருமாவர்களுக்கு எனது மனங்கணிந்து நன்றி தெரிவிக்கிறேன். அந்த காட்டுமன்னார் கோயில் இடம் விசிகேவுக்கு வழங்கப்பட்டது. அதன் காரணமாக அவருக்கு அந்த இடம் வாங்கப்படவில்லை. ஆனால் நண்பர் திருமாவர்கள் பெரிய மனதோடு அந்த இடத்தை தலைவர் இளையவருடைய மகனுக்கு வழங்கியது பாராட்டக்கூடிய விஷயம் என்பதை மீண்டும் தெரிவிக்கிறேன். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். திருமாவர்களுக்கு யாரும் நெருக்கடி தர முடியாது. அவருடைய உன்னதமான தலைவர், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நல்ல தலைவர், அவர் மிகுந்த பண்பாளர். ஆகவே அவருக்கு நெருக்கடி எல்லாம் கிடையாது. அவராக அவர் முன்வந்து எடுத்தது முடிவது. வணக்கம்.